ஹலோ எவ்ரிவன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்மக்கிட்ட நான் கேமரா வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன், ஸோ உனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் கேமரா நேம் எதெல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற கேமரா நேம் சோனி ஆர் நிக்கான். அவங்க தானே மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் இருந்த டைம்லேயே இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காம்படிட்டராகவும் சேல்ஸில் இவங்களை விட அதிகமாக ப்ராஃபிட் பார்த்த ஒரு கேமரா பிராண்டோட நேம் தான் கோடக். இப்போ அந்த பிராண்டே காணுமே, என்னாச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க. டிசம்பர் 1975 கோடக்கில் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி நேம் ஸ்டீவன் சாஷன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அப்கிரேட்டை அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு சொன்னார். அது அப்கிரேட்னு சொல்ல முடியாதுங்க, கேமரா உலகத்தில் ஒரு பெரிய டிஸ்கவரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன டிஸ்கவரி தெரியுமா? நம்ம கேமராஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபிலிம் ரோல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு பிக்சர் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நமக்கு டைம் எடுக்கும், ரைட்? ஸோ நம்ம டிஜிட்டல் கேமராவை லான்ச் பண்ணலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் ப்ராஃபிட்டில் மேலே போகும் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. அப்போ கோடக் ஃபிலிம் ரோல் சேல் பண்ணியே ரொம்ப ப்ராஃபிட் டாலர்ஸில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐடியாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டீவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சேம் ஐடியாவை சோனி கிட்ட அப்ரோச் பண்ணாரு. அவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போயிட்டு டிஜிட்டல் கேமராவை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சோனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு, கோடக்கோட ப்ராஃபிட் லெஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரிங்க. அண்ட் அதுக்கப்புறமா கோடக் பிராண்ட் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் அஃபிஷியலாக எங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வீடியோஸ் பார்க்குற எத்தனை பேர் கோடக் அப்படின்ற ஒரு கேமரா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.